இருக்கிறது பாஸ்டர். நீங்க வார்த்தையை கொடுங்க. ரெக்கார்டிங் ஸ்டார்ட். நல்லது. இந்த கால வேளையிலே இணைந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலிருந்து அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை தியானிப்பது மிகவும் சிறந்தது. ஆகிய இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல டெலிவரி மினிஸ்ட்ரிக்கும் நன்றி செலுத்துகிறேன். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியபடியினால். நல்லது. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு தலைப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். ஜெபம் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்னுடைய பாடத்தின் முக்கியமான நோக்கம் கிறிஸ்தவ குடும்பமும் சபையும், தேவனுடைய குடும்பமும் சபையும். இதன் அடிப்படையிலே நாங்கள் பல காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாள்ல கூட நாங்கள் பார்ப்பது ஜெபம் என்பதை குறித்து. ஜெபம் எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தது, ஜெபம் எவ்வளவு எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் சற்று தியானிக்க போகிறோம். சில வேளையிலே ஜெபத்தை நாங்கள் சரியான விதத்தில் செய்யாவிட்டால் அதற்கான பிரதிபலனை எங்களுக்கு பெற முடியாது. ஒரு ஜெபத்தை பெறுவதற்கு, ஒரு தேவனிடத்திலே உறவு கொள்வதற்கு முதல் ஒரு ஒழுக்கம் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. ஆகையால் வெறுமனே வீண் வார்த்தையில அலம்பாதபடி, வீண் வார்த்தைகளை பேசாதபடி கருத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆகையால் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஜெபத்தை குறித்து. என்ன, ஜெபம் மிகவும் முக்கியமானது. ஜெபம் தேவனோடு கூட உறவாடுவது. நாங்க ஒரு நாட்டின் ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்கிறோம். அவரோடு கூட எங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். இல்லாவிட்ட எங்களுடைய தேவையை நாங்கள் அவரிடத்துல பேசுகிறோம். அப்ப இதை நாங்க எப்படியா நாங்கள் செய்வோம்? ரோட்ல ஒரு நபரை கண்டு உரையாடுவது போல ஜனாதிபதியோட உறவாட முடியாது. ஏன்னா அவர் உயர்ந்த பதவியில இருக்கிறார். அவரோடு கூட நாங்கள் பேசுவதற்கு முன்பதாக அவரிடத்திலிருந்து பெர்மிஷன் பெற வேண்டும், அனுமதி பெற வேண்டும். அனுமதியை பெற்று அவர் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் செல்லணும். அவர் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் சென்றாலும் அவர் முக்கியமான விடயத்தை மாத்திரம் நாங்கள் அவரோடு பேசணும். அதுதான் முறை. வெறுமனே நாங்க நான் பிறந்தது இங்க, நான் வளர்ந்தது இங்க, இதெல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டு வர்றதுக்கான டைம் இருக்காது. ஏன்னா அவர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நேரத்துல கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நாங்க பேசணும். இது ஒரு சும்மா சாதாரணமான நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். அப்ப ஒரு நாட்டுல உள்ள ஜனாதிபதியோடு நாங்கள் பேசுவதற்கு நேரம் முக்கியமாயிருக்கிறது, இடம் முக்கியமாயிருக்கிறது, பேசுகிற முறை அதுவும் முக்கியமாயிருக்கிறது. அது போல பேசுகிற வார்த்தை மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. அடாவடித்தனமாக பேச முடியாது, காரசானமாக பேச முடியாது, மிக பக்குவமாய் நாங்கள் பேச வேண்டும். அப்படியானால் தேவனோடு நாங்கள் ஜெபம், தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை படைத்து சிருஷ்டித்த தேவனிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியா எங்களுடைய ஜெபம் அமைந்திருக்கிறது? இதை குறித்து நாங்கள் சற்று சிந்திக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் ஜெபிப்பதிலே ஒரு அந்த உண்மைத்தன்மை இல்லை. ஜெபிப்பதில்லை, ஏனோதான் என்று ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற ஜெபத்தில ஒரு முக்கியமான குறிப்புகள் இல்லை. அப்ப நாங்க சும்மா வெறுமனே ஜெபிக்க முடியாது, அர்த்தத்தோடு ஜெபிக்கணும். அப்ப சில சமயங்கள்ல எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு ஒரு காரணமும் இதுவாய் இருக்கலாம். அப்ப தேவனிடத்திலிருந்து பதில் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முறையாய் நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும், முறையாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்ப இந்த இன்ற நாள்ல நாங்க பார்க்க போறது ஜெபத்தை குறித்து. இப்ப எல்லாரும் ஜெபிக்கணும். இப்ப நாங்க அவர் கணக்குல ஜெபிப்போம்.
ஆனா அவர் கணக்குல ஜெபித்தாலும் நாங்க எதற்காக ஜெபிச்சோம்னு சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. அவங்க பேசாம ஜெபம் பண்ணிட்டே போ அப்படி இல்ல. இந்த ஜெபத்துல ஒரு கருத்து இருக்கணும். இந்த ஜெபத்துல ஒரு ஆழமான விடயங்கள் அமைந்திருக்கணும். அதுதான் நாங்க இன்றைய நாள்ல பார்க்க போகிறோம். சரி, 91வது சங்கீதத்தை யாராவது திருப்பிக் கொள்ளுங்க. 91வது சங்கீதம் 15, 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப நாங்க பாக்குறோம் இங்க தாவீது அவர் பாடுகிற ஒரு பாடல் இல்லாட்ட அவர் இங்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்க கேட்கிறோம். இங்க என்ன சொல்றது? எங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். நாங்க கூப்பிடும் போது அவர் எங்களுக்கு பதில் அளிப்பார். அப்ப தேவன் எங்களுக்கு பதில் அளிப்பதற்கு நான் யார் என்பதை தேவன் உணர்ந்திருக்க வேண்டும். நான் யார் என்பதை தேவன் அறிந்திருக்க வேண்டும். நாங்க சொல்ல ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எங்களை அழைக்கும் போது அவருக்கு நாங்கள் செவி சாய்ப்போம். ஏனென்றால் அவரை நன்றாக அறிந்திருக்கிறபடினா, அவரை தெரிந்திருக்கிறபடினா. ஆகையால் இங்கு தேவன் எங்களுக்கு உணர்த்தும் காரியம், அவர் எங்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கு பதில் அளிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப இதை நாங்க உணரணும். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும். என்னுடைய ஜெபம் வெறுமனே போகிற ஜெபமா இருக்கக்கூடாது. என்னுடைய நான் சொல்லுகிறதை ஆண்டவர் கேட்பார். இப்ப சில வேளை பாத்தீங்கன்னா, நான் சொன்னது போல ஒரு ஜனாதிபதியோட நெருங்கிய ஒரு தொடர்பு உள்ள ஒரு மனுஷன் அவர் சொல்லுவாரு, நான் சொன்ன ஜனாதிபதி அதை செஞ்சிருவாரு, நீங்க பயம்லாம் வாங்க, என்னை நம்பி வாங்க அப்படின்னு தான் அவர் கூட்டிட்டு போவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. அதனால அவர் சொல்லுவாரு, நீங்க வாங்க, நான் அதை பேசுறேன் அப்படின்னு. அப்ப இன்றைக்கு முதலாவது நான் தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் நாங்க மற்றவங்களுக்காக பரிந்து பேச முடியும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்க அந்த உறவை நாங்கள் சரியாய் பேணி பாதுகாத்துக் கொள்ளணும். தேவனுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். தேவனுக்கும் எங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். நான் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை நான் உணர வேண்டும். என்னுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவர் என்பதை நாங்கள் உணரணும். அப்ப இப்படியான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஒரு உண்மைத்தன்மை எங்களுக்குள்ள எழுப்பணும். நான் ஜெபிச்சா என்னுடைய ஜெபத்துக்கு நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அந்த நம்பிக்கையில இருக்கணும். இங்க வந்து நாங்க ஜெபிச்சுட்டு பக்கத்துல போயிட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு கேட்க கூடாது. நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரை என் பொருளாதார தேவையா இருக்கிறது, அதை நீ சந்தியும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷத்துல போயிட்டு இன்னொருத்த கேட்கிற, ஐயோ பேத எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது, பொருளாதார பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து உதவி செய்யுங்க பேத அப்படின்னா, அந்த ஜெபம் எங்க போகும்? அந்த ஜெபத்துல என்ன இருக்கு? நீங்க மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்யணும், உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன், நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தோடு இருப்போமானால் கர்த்தர் நிச்சயம் அதை என்ன செய்வார்? உங்களுக்கு வாக்கிய பண்ணுவார். இன்றைக்கு இப்படித்தான் எங்களோட ஜெபம் இருக்குது. உறுதியான ஜெபம் இருக்கணும். ஆண்டவரிடத்துல ஜெபிச்சுட்டு அவரே நம்பி இருக்கணும். அவர் கொடுத்த பிரைஸ் தி லார்ட், கொடுக்காட்டி ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட்ன்ட்டு உட்கார்ந்து இருக்கணும். இப்ப நாங்க அவ்வளவு தூரத்துக்கு நாங்க ஜெபிச்சு ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்றதுக்கு ரெடி இல்லை. எங்களுக்கு ஜெபம் பண்ணோன்னா பதில் வரணும். அப்ப நாங்க எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம், எவ்வளவு ஆண்டவருக்குள்ள ஐக்கியமா இருக்கிறோம், இதை நாங்க சிந்திக்கணும். நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்றேன், கேளுங்க. உங்களுக்கு ஒரு புள்ள இருக்குது, படிக்கிற புள்ள, நல்லா படிக்குது, ஸ்கூல்ல முதலாவது இடத்துல இருக்குது, நல்ல மார்க்ஸ் எடுக்குது. அந்த புள்ள வந்து சொல்லுது, அப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு போனப்பா எனக்கு ஒரு பேனா இல்ல, பேனா ஒன்று வாங்கி தாங்கப்பான்னு. நீங்க என்ன செய்வீங்க? உடனே அந்த பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு பேனா வாங்கி கொடுப்பீங்க. காரணம் என்னன்னா, அந்த புள்ள படிக்கிற புள்ள, அதை படிக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியுது. அதோட பிரதிபலன் எங்களுக்கு காட்டுது. அப்ப அந்த பிள்ளைன்ற தேவையை
உடனே நாங்க சந்திக்கிறோம். இதே போலத்தான் ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். உடனே பதில் கொடுப்பார். காரணம் என்ன? ஆண்டவர் எங்களை குறித்து அறியணும். அவர் எங்களை குறித்து அறிந்திருக்கணும். நாங்க எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எப்படி அவரோடு கூட நாங்க நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும். இப்ப சில பேர் நாங்க சொன்ன இந்த யாக்கோபுடைய ஜெபத்தை பார்த்து சொல்லுவோம். அவர் சொன்ன, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், ஆசீர்வதித்தால் ஒழிய உன் கால்களை விட மாட்டேன், நீர் ஆசீர்வதிக்க வேணும் அப்படின்னு. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதியான விசுவாசம் இல்லை. அப்ப இப்படியான ஒரு விசுவாசம் தேவ சமூகத்துல உங்களுக்கு எனக்கு இருக்கணும். அதுதான் ஜெபம். சும்மா நாங்க வார்த்தையில போட்டு அலம்பி 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 அவர் கணக்குல ஜெபிச்சு அதுல ஒரு ரிசல்ட் வராது. அப்ப நான் இங்க என்ன சொல்றேன், நீங்க ஊழியக்காரவங்களை இருக்கிறனால உங்களுக்கு நான் சொல்றேன், கருத்தோடு முறையோடு நாங்கள் ஜெபிக்க போது அதை உடனே ஆண்டவர் கேட்பார். உடனே கேட்டு உடனே அதுக்கு பதில் கொடுப்பார். சில விஷயங்கள் தாமதிக்கலாம், பிரச்சனை இல்லை. தாமதித்தாலும் ஆண்டவர் நீங்க எப்ப செய்றீங்களோ அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே. இப்படியாப்பட்ட ஒரு நிலைக்கு நாங்கள் வரணும். அதுதான் ஜெபம். ஜெபத்தை சும்மா ஏதோ ஒரு கடமைக்காக நாங்க செய்யறோம்னு செய்யக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கிறாங்கன்னு நாங்க ஜெபிக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் ஒரு அர்த்தமான ஜெபமா ஏற்படணும், ஒரு முறையான ஒரு ஜெபமா ஏற்படணும், ஒரு நம்பிக்கையான ஜெபமா ஏற்படணும். ஆகையால் தேவன் என்னுடைய கூப்பிடுதலை, என்னுடைய வேண்டுதலை அறிவார், அதை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது அதை நீங்க அறிக்கையிடணும். ஆண்டவர் தாவீதுடைய ஜெபத்தை கேட்டது போல என்னுடைய ஜெபத்தை கேட்பார். அப்ப நான் தேவனுக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவனா இருக்கணும், தேவனை மாத்திரம் நான் பற்றி கொண்டவனா இருக்கணும், தேவனை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டவனா இருக்கணும். அப்ப இன்றைக்கு எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்குது? பாஸ்டர் மேல இருக்கும், ஸ்தாபனத்து மேல இருக்கும், இல்லாட்டி ஒரு நபர் மேல இருக்கும். அவர் கையை வச்சுட்டா நாங்களும் அப்படியே போயிடும். இன்றைக்கு அதுதான் நடக்குது. கர்த்தர் மேல் நாங்கள் நிலைத்திருந்தால், அவர் மேல் உறுதியாய் இருந்தால், அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். முதல் நாங்க அதை பழகிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அவசரப்படக்கூடாது. சில பேர் உடனே அது நடக்கணும், உடனே நடக்காட்டி அவங்களுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. அது மெஜிக் காட்டுறவர் இல்லை நம்முடைய ஆண்டவர். எதை எப்படி அவருக்கு செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அதனால உங்களுடைய ஜெபத்தை நிச்சயம் அவர் கேட்பாருங்கிற ஒரு மனநிலைமைக்கு நாங்கள் வரணும். நீங்க அந்த ஜெபத்துக்குள்ள, நீங்க அந்த வார்த்தைக்குள்ள உறுதியாகணும். அதுதான் ஜெபம். இன்னைக்கு நாங்க தொட்டதுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எனக்காக ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு. ஆனா இந்த ஜெபம் சும்மா ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. நாங்க ஒரு கருத்தோடு ஜெபிக்கணும், முறையா நாங்க ஜெபிக்கணும். இப்ப நீங்க நல்ல ஞாபகம், இப்ப நாங்க ஜனாதிபதியோட பேசுறோம், அவரோடு கூட ஒரு நெருக்கமானவர் எங்களை கூட்டிட்டு போறாரு பேசுறதுக்கு. நாங்க இன்னொருத்த காணிய கொண்டுட்டு போயிட்டு அவரோட காணில, இது எவட்டு காணித்தான், இதுல எனக்கு இடம் கட்டித்தாங்கன்னு அவரோட பேசி அங்க போயிட்டு அந்த வேலையை எங்களுக்கு செய்யணுமா? நாங்க இவருக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்க போறோம், இல்லாட்டி பொருளாதார உதவி வாங்கி கொடுக்க போறோம். அப்படின்னா நாங்க என்ன செய்யணும், இது இவரோட காணி, இவரோட காணியான உறுதிப்படுத்திக்கிறோம்னு நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டா தான் அவர்கிட்ட போயிட்டு நாங்க பேச முடியும். இந்த அவருக்கு சொந்த காணி இருக்குது, இந்த காணில வீடு ஒண்ணு கட்டி கொடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்கலாம். இது ஜெபம். நாங்க பரிந்து பேச போறோம். அப்ப இன்னொருத்தரோட காணி இவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த காணியை கொண்டு போயிட்டு நாங்க ஜனாதிபதி கிட்ட சொல்றோம், இல்ல இவரோட காணி தான் இதுல கட்டி கொடுங்கன்னு. இப்ப இப்படித்தான் இருக்கு எங்களோட ஜெபம். எதுக்கு ஜெபிக்கணுங்கிறத நாங்க கேட்கணும், கேட்டுதான் ஜெபிக்கணும். சும்மா நான் சொல்றாங்கன்னு ஜெபிக்க கூடாது. நானா ஒரு நாளும் ஜெபிக்க போக மாட்டேன். யாராவது ஏன் ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டு அதை அவங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு தான் ஜெபிக்கணும். நம்ம சும்மா தொட்டதுக்கெல்லாம் சரி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிச்ச உடனே எங்களுடைய ஜெபமும் உருப்படியான ஜெபமா இருக்காது.
ஏன்னா நாங்க கருத்தை விசாரித்து ஜெபிக்கணும். அதுதான் இங்க முக்கியம். அதனால ஊழியக்காரனாகிய நீங்கள் நானும் முதல் உணரணும், என்னுடைய ஜெபத்தை நிச்சயம் ஆண்டவர் கேட்பார், நான் ஜெபித்த ஆண்டவர் அதற்கான பதிலை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை நீங்க ஏற்படுத்திக்கிறோம். நீங்க அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள், ஆனால் உங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் நிச்சயம் பதில் கொடுப்பார். அப்ப நான் சொன்னேன், நான் ஜெபிச்ச ஆண்டவர் நிச்சயம் கேட்பாரப்பா, என்ன பிரச்சனை சொல்லு, அதற்கான பதிலை நாங்க அவருக்கு சொல்ல முடியும். அதனால ஜெபத்தை நிச்சயம் ஆண்டவர் கேட்பார். ரைட். அப்ப இந்த ஜெபத்துக்கு ஒரு மறைவான இடம் தேவை. இதை நாங்க வாசிப்போம். மத்தேயு 6:6 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 6:6. யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மறைவான ஒரு இடம் தேவை. அப்ப இங்க நாங்க என்னன்னா, ஆண்டவர் ஏன் இந்த சொல்றாருன்னா, இன்றைக்கு நாங்க சபையில ஜெபிப்பாங்க, வீட்டுல ஜெபிக்க மாட்டாங்க. மத்த இடங்கள்ல ஜெபிப்பாங்க, நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் ஒன்று இருக்காது ஜெபத்துக்கு. இந்த ஒரு ஆண்டவருடைய பணியில இருக்கிறவர்கள், ஆண்டவரோடு கூட நெருக்கம் உள்ளவர்கள் ஒரு தனி இடத்தை நாங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தனி இடத்திலிருந்து தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நாங்க ஜெபம் பண்ணும் போது மற்ற சிந்தனைகள் எதுவுமே எங்களுக்கு வரக்கூடாது, எந்த ஒரு டிஸ்டர்பும் வரக்கூடாது. அமைதியா அங்க இருந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் ஜெபிக்கும் போது சில சமயங்களை நாங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்க முடியும். சில சமயங்கள் எங்கள்ட மனதில் இருக்கிற காரியங்களை மனதை திறந்து ஜெபிக்க முடியும். இதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னாரு, மறைவான இடத்தை ஆயத்த பண்ணி கொள்ளணும். ஒரு மறைவான இடத்தை நாங்க தெரிவு செய்யணும். அதுதான் சொல்றாரு, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறையை வீட்டுக்குள் பிரவேசித்து, எப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிட்டு அங்க உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க சொல்றாரு. இன்னைக்கு எப்படி இருக்கு எங்களோட ஜெபம்? இப்படியாப்பட்ட ஒரு தனி ஜெபங்கள்ல எங்களோட வாழ்க்கையில இருக்குதா? தனிமையில நாங்க அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் எங்களுடைய இருதயத்தை காண்கிறார். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்ல முடியும். இதுக்குத்தான் தனிப்பட்ட ஜெபமும் எங்களோட வாழ்க்கையில முக்கியமா இருக்கிறது. அதனால நாங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது நாங்கள் மிக கவனமாய் மிக கருத்தாய் ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஒரு தனி இடத்தை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளணும். தனி இடத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். ஜெபம் கீழ்ப்படுதலை காட்டுகிறது. ஏன்னா ஒரு எங்களை நாங்க தாழ்த்தணும். மேட்டுமையா இருக்கக்கூடாது, மேட்டுமையான எண்ணங்கள் வைத்திருக்க கூடாது. தாழ்மையா இருந்து தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கணும். தனிமையில இருக்கும் போது ஒரு தாழ்மை எங்களுக்கு வரும். எங்களுடைய இருதயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அவரிடத்திலே சொல்ல முடியும். அப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியம் தனிமையிலே நாங்கள் இருப்பது. அப்ப இந்த தனிமையாய் நாங்க போயிட்டு ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த இடத்துல யார் இருக்கிறாரு? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப உங்களுடைய விண்ணப்பத்தையும் உங்களுடைய வேதனையும் காணவும் கேட்கவும் தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். அப்ப நாங்க தனிப்பட்ட முறையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுல நாங்க பார்ப்போம். 5வது வசனத்தை வாசிப்போம். 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள்.
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அப்ப நாங்க இங்க பாக்குறோம், சரியான நேரம் ஒன்று இருக்கணும். நினைச்ச நேரம் இப்படி இருக்க ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாங்க சரியான நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். அது ஒரு அர்ப்பணிப்பா வச்சிருக்கணும். அப்ப நான் சொன்னேன், இப்ப நீங்க டக்குனு நான் சொல்ற இந்த உதாரணத்தையும் மறந்துடாதீங்க. ஜனாதிபதியை சந்திக்க போறோம், நினைச்ச நேரம் போயிட்டு சந்திக்கலுமா? அவர் மக்களுக்கான ஒரு பிரதிநிதி தான், மக்களுடைய வேண்டுதலை கேட்கிறவர் தான், மக்களுக்காக பதில் கொடுக்கிறவர் தான். இப்படின்னு சொல்லி எப்ப வேணாலும் 12 மணிக்கு நான் வாரேன் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிடுமா? முடியாது. அப்ப ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு ஜனாதிபதியை சந்திப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்ப நீங்க ஜெபிச்சாலும் அதை கேட்பாரு, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுவதற்கு நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கணும். அந்த நேரத்தை நாங்கள் சரியாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். அப்ப இப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருந்தால் மாத்திரமே தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க முடியும். இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க சொல்லுவோம் காலையில 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம்னா அந்த நேரத்துல நாங்க எந்த காரியத்திலும் ஈடுபட கூடாது. நான் போன சைலன்ஸ்ல போட்டுட்டுதான் ஜெபத்துக்கு போவேன். ஜெபம் பண்றதுக்கு போன சைலன்ஸ்ல போட்டு போன எங்கேயாவது வச்சுட்டு நான் போயிட்டு என் ஆபீஸ்ல போயிட்டு நான் உட்காந்து ஆண்டவரோட இடத்துல ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு சரியான நேரம் ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், ஜெபத்துக்கு போற நேரம் பைபிளோட கொண்டு போறோமோ இல்லையோ தெரியாது, செல்போனை கொண்டு போயிடும். ஜெபத்துக்கும் செல்போனுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அதை கொண்டு போயிட்டு பக்கத்துல வச்சு வைப்ரேட்ட போட்ட உடனே அது டுருன்னு ஒண்ணு, அப்புறம் ஆண்டரை கொஞ்சம் இருங்க நான் இது கேட்டுவாரு. இங்க கேட்டோன்னே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே இதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நாங்க அங்கிட்டு ஓடுவோம். ஜெபம் பண்ணும் போது எங்க இந்த பிரச்சனை எல்லாம் எங்ககிட்ட வந்திருக்கும், பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு ஞாபகமாகிட்டு இருக்கும். அதனால தேவ சமூகத்துல நாங்கள் உரையாடும் போது செல்போன் கண்டிப்பா கொண்டு வரக்கூடாது. நான் எத்தனையோ ஜனாதிபதி அவங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நான் போயிருக்கேன். போகும்போது முதலாவது அந்த செக்யூரிட்டில எங்கிட்ட செல்போன் அவர்கிட்ட பாரம் கொடுத்துட்டு தான் போகணும், உள்ளுக்கு கொண்டு அலோட் பண்ண மாட்டாங்க. அப்ப அவரை சந்திக்க போற நேரம் செக்யூரிட்டி எங்கள்கிட்ட போனை கொடுத்துட்டு சும்மாதான் உள்ளுக்கு போகணும். பார்லிமெண்ட் உள்ளுக்கு போகும்போது அப்படிதான் போனை கொடுத்துட்டு தான் போகணும். அப்ப ஏன்னா இது அங்க டிஸ்டர்ப் ஆகிருக்க கூடாது, இது வேற காரியத்தை அங்க செஞ்சிடக்கூடாது, இதனால ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷனோட உரையாடுவதற்கு அப்படியான விதிமுறை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நாங்க எங்களுடைய ஜெபத்துல எப்படி இருக்கிறோம், ஜெபத்துல எப்படி இருக்கிறோம்னு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு ஒரு அறை வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதே பயமா இருக்குது. எப்படி அவன் போயிட்டு என்ன போன்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு தெரியாது. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா செல்போன் டொய்லெட்டுக்கும் போக வேண்டியதா வந்துருச்சு, டொய்லெட்டுக்கு போனாலும் செல்போனை தூக்கிட்டு போறாங்க. சில பேர் எங்க போனாலும் இந்த செல்போனை மிஸ் பண்றதே இல்லை, அப்படியா ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கும். அப்ப இங்க என்னன்னா தேவனோடு உரையாடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்ளணும். சில சமயத்துல அந்த நேரத்துக்கு எங்களுக்கு ஜெபிக்க முடியாம போலாம், ஆனாலும் அது டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்கி வைக்கணும். அதுதான் அதிகாலை வேலை. அதிகாலை வேலையில எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. உண்மையில இந்த டெலிவரி மினிஸ்டருக்கு நாங்க நன்றி செலுத்தணும். ஏன்னா காலையில 4 மணில இருந்து இந்த ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப 4 மணில இருந்து நாங்க ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நாங்க எங்கேயும் போகாம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரோட ஆராதித்து இதை அர்ப்பணிக்கணும். சும்மா ஒரு கடமைக்காக இருக்கக்கூடாது. சும்மா இதுல வந்தோம், இந்த குரூப்ல லிங்க் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா யாரை ஏமாத்துறோம் நாங்க? டெலிவரி மினிஸ்ட்ரியா, பாஸ்டர் ரொஷானையா, யாரை ஏமாத்துறோம்? கடவுளை ஏமாத்துறதுக்கு முன்பதாக நாமளே ஏமாத்திக்கிறோம். இதுதான் உண்மை. அப்ப நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நான் தெளிவா வரணும்.
நான் ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்க போறேன், நான் அதை சரியா செய்யலைன்னு சொன்னா ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப என்னுடைய ஜெபம் ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத ஜெபமா இருக்கும். அதனால நேரங்கிறது முக்கியம். நீங்க எந்த நேரம் ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கு ஆயத்த பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு பழகி கொள்ளுங்க. அதனால வீதியில போற நேரம் அப்படி எல்லாம் ஜெபிக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில பேர் பைக்ல, நானும் பைக்ல எல்லாம் போடுறாரு ஜெபிச்சுட்டு போயிருக்கேன். ஆமா, ஆனா இதே என் வாழ்க்கைக்கு போதும்னு இருக்க முடியாது. அங்க ஜெபிக்கிற ஜெபம் வேலை. தனியா போற நேரம் ஆண்டவரோட பாடிக்கிட்டு போகலாம், தனியா போற நேரம் ஆண்டவரோட பேசிக்கிட்டு போகலாம், அது வேற. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே நான் பலன் அடையவும் என்னுடைய இதய கதவை திறந்து ஆண்டவரோடு உரையாடுவதற்கும் தனி இடம், தனி அறை, தனிப்பட்ட நேரம் எனக்கு முக்கியமாயிருக்கிறது. அப்ப அதனால இதை நாங்க என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம். லூக்கா 11வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 11:11 வாசிப்போம். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? தேவனோடு உறவாடும் போது ஒரு தகப்பன் மகனை போல ஒரு நல்ல உறவு இருக்கணும். இதுதான் முக்கியம். அப்ப தேவ சமூகத்துல, தேவனிடத்துல, ஒரு தகப்பனிடத்துல நாங்க போயிட்டு மீனை கேட்டா அது பதில வேற ஏதாவது கொடுப்பாரா? இல்ல, அவர் நிச்சயம் அவர் மீன் எங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல உங்களுடைய ஜெபம் தேவன் கேட்டதை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க எபேசிய புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலா அவர் செய்யறவர். அப்ப இங்க என்னன்னா, நாங்க முதலாவது நாங்கள் தேவனோடு எப்படியாப்பட்ட ஒரு கொள்கையில இருக்கிறோம், எப்படியாப்பட்ட ஒரு உணர்வுல இருக்கிறோம் தேவனோடு, இதை நாங்க சரியா புரிந்து கொள்ளணும். அதனால ஒரு தகப்பன் இடத்துல கேட்கறது போல கேட்கணும். தகப்பன் எங்களுடைய இருதயத்தை அறிகிறவரா இருக்கிறார். ஆகையால் மனதை திறந்து அவரிடத்தில் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொள்ளணும். 12வது வசனத்தை வாசிப்போம். அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. ஆமென். பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சாதாரண மனுஷனா இவ்வளவு தெரிஞ்சு இருக்கிறப்ப உங்களுக்கு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள உங்களை சிருஷ்டித்தவர், உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு எதை எப்ப செய்யணும்னு உங்களுக்கு ஆண்டவர் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை நான் உணரணும். என்னுடைய தேவையை என் தகப்பன் நிச்சயம் சந்திப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுதான் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு. எங்க அப்பாட்ட கேட்டா எங்க அப்பா எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுப்பார். ஏன்? நான் எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிறேன். எங்க அப்பா சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். கீழ்ப்படிதலான ஒரு பிள்ளையா இருக்கிறேன். உண்மையுள்ள ஒரு மகனா இருக்கிறேன். இப்படியாப்பட்ட நிலைமையில இருக்கும் போது அந்த பிள்ளையை, இந்த தேவையை அந்த தகப்பன் நிச்சயம் பூர்த்தி செய்வார். அப்ப தேவன் எங்களுடைய தேவையை நாங்கள் கேட்பதை அவர் நிச்சயம் மறுதளிக்க மாட்டார், கொடுப்பார். அதற்கேற்ற விதத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நாங்க தேவன் பிரியப்படுகிற விதத்தில் நடக்காம, தேவன் பிரியப்படுகிற இடத்திலே நாங்கள் இல்லாம, எவ்வளவுதான் நாங்கள் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அந்த ஜெபம் முறையானது அல்ல. இதுக்கு நீங்க முரண்பாடான நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். நான் இங்க சொல்ல வரேன் என்னன்னா, உங்க புள்ள உங்களுக்கு கீழ்ப்படியாம உங்க கண்ணு முன்னுக்கு நீங்க கொடுக்குற சல்லிக்கு உண்மை இல்லாம இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு நீங்க திரும்ப சல்லி கொடுப்பீங்களா? ஒரு பொருளை கொடுக்கும் போது அந்த பொருளை அந்த புள்ள ஒழுங்கா பாவிக்காட்டி நீங்க என்ன செய்வீங்க? திரும்ப அதுக்கு உடஞ்சி வீணா போன உடனே திரும்ப அதை நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? என்ன சொல்லணும், நான் உனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பொருளை நீ சரியா பாவிக்கல, நீ அதை உதாசீனப்படுத்திட்டு, அதை உடைச்சிட்டு, அதை நாசம் பண்ணிட்டு, உனக்கு எப்படி நான் திரும்ப வாங்கி கொடுக்கறது? அப்பா கிட்ட என்ன காசு மரமா இருக்கு அப்படின்னு கேட்போம். அதே போல ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற காரியத்துல எல்லாத்திலையும் நாங்க உண்மையா இருக்கணும்.
இந்த உண்மைத்தன்மையோடு தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். உண்மைத்தன்மையோடு ஜெபிக்கணும். ஜெபிப்பதற்கு முன்பதாக இது எல்லாத்தையும் நாங்க ஆயத்தப்படுத்திட்டு தான் போயிட்டு உட்கார்ந்து ஜெபிக்கணும். அப்பதான் இந்த ஜெபத்துக்கான பதில் உண்டு, இந்த ஜெபத்துக்கான பிரதிபலன் உண்டு. அந்த ஜெபத்துக்கு ஒரு பெருமதி இருக்கணும். சும்மா வெறுமனை கத்துறது ஜெபம் அல்ல. ஆகையால் முறையாய் அர்த்தத்தோடு நாங்கள் அதை செய்ய வேண்டும். ரைட், நாங்க இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 55வது சங்கீதம் 16, 17 வாசிக்க கேட்போம். தேவன் செவி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கணும். வாசிங்க. 55, 15, 16 ஓ, மரணம் அவர்களை 16, தொடர்ந்து 17. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார். அந்திசந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். 17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்ப நாங்க எந்த நேரத்துல ஜெபித்தாலும் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அப்ப இங்க நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, காலையா இருக்கலாம், மாலையா இருக்கலாம், பகலா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த டைம் ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய டைமோ அந்த டைமை நீங்க என்ன செய்யணும்? தேவனுக்கு கொடுக்கணும். தேவன் உங்களை விசாரிப்பார், தேவன் உங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். நான் ஜெபிக்கும் போது தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மாற்கு 7வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனம். மாற்கு 7வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்க கேட்போமா? Hallelujah, Jesus. ஒருத்தரை காணா, தூங்கிட்டீங்களா? சரி பாஸ்டர், மைக் ஆஃப்ல இருந்து. மாற்கு 7வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எப்படி ஜெபம் இருக்கிறது? மாயக்காரரை போல உதடுகளை ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஜெபமா இருக்கிறது. ஏன்னா நாங்க அந்த சும்மா மத்தவங்க ஜெபிக்கிறது போல நாங்க ஜெபிக்கிறோம், அர்த்தம் இல்லாம ஜெபிக்கிறோம். அதுதான் வீண் வார்த்தையில கொட்டக்கூடாது. ஒரு நாளும் நாங்க இப்படியான ஜெபம் மாயக்காரரை போல ஜெபிக்க கூடாது, ஏமாத்துகிற மனிதனை போல ஜெபிக்க கூடாது, வஞ்சகக்காரனை போல நாங்கள் ஜெபிக்க கூடாது. நாங்கள் தெளிவாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கருத்தோடு நாங்கள் ஜெபிக்கணுமா, அதுதான் முக்கியம். அப்ப இன்றைக்கு ஜெபம் தேவன் கேட்டு அதற்கேற்ற பலனை கொடுக்கணும்னா, அதற்கேற்ற பிரதிபலனை அவர் கொடுக்கணும்னா, என்னுடைய ஜெபம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. இது நான் ஊழியக்காரன் தான். நாங்க ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் ஜெபத்தை நன்றாக புரிந்து ஜெபிக்கணும். நாங்க பெரிய அவர் கணக்குல நீங்க ஒரு 5 நிமிஷத்துல ஜெபிக்கலாம், அந்த ஜெபத்துல இருக்கணும் அர்த்தம், அந்த ஜெபத்துல இருக்கணும் உண்மைதான். அதுதான் முக்கியம். இன்னைக்கு நாங்க சில பேர் சொல்லுவாங்க, நான் அவர் கணக்குல ஜெபிக்கிறேன் பாஸ்டர். அவர் கணக்குல எதற்காக ஜெபிக்கிறோம்? ஏன் அப்படி நாங்க ஜெபிக்கிறோம்? அப்ப நாங்க பாட்டு படிக்கிறதெல்லாம் ஜெபத்துல போயிடும் இல்ல. நான் பாடல் வேறையா துதி வேறையா நான் செய்யறேன். வேதத்தை கற்றுக்கொள்றது அது வேற நேரம். நான் வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கு அது நாங்க வேறையா நாங்க பார்ப்போம்.
அப்ப இது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யணும்? வேதத்தை நாங்க சரியாய் பகிர்ந்து கொள்ளணும். இப்ப நாங்க ஜெபங்கிறது தேவனோடு பேசுவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். உதடினால் செய்கிறது ஜெபம் அல்ல, மற்றவர்கள் செய்கிறது போல செய்கிறது அல்ல, நாங்க முறையாய் நாங்கள் செய்யணும். நாங்க இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34வது சங்கீதம் 1 முதல் 4 வசனத்தை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஜெபிக்க போது சிறுமைப்பட்டவர்கள் ஆறுதல் அடையணும். அப்படிதான் எங்களுடைய ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்துல நாங்க ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்துல ஒரு உறுதி வரணும். இப்ப நாங்க சொல்லுவோம், உதாரணத்துக்கு நான் சொன்னது போல, ஒரு ஜனாதிபதி இடத்துல ஒரு மனுஷனை கூட்டிட்டு போயிட்டு நாங்க கதைக்கிறோம்னு சொன்னா, நாங்க கூட்டிட்டு போயிருக்கிற மனுஷன் தெரியணும், அட்டை இவரு சொன்னா அவர் நிச்சயம் கேட்பார், இவருக்கும் அவருக்கும் எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க அப்படின்னு அவரே ஒரு ஆச்சரியப்படுவார். அதுதான் இங்கேயும். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது சிறுமைப்பட்டவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஏன் இந்த ஜெபத்தை ஒரு அழகா கருத்தோடு அவர் ஜெபிக்கிறாரு. இந்த ஜெபத்துக்கு நிச்சயம் தேவன் பதில் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள் உள்ளத்துல ஏற்படும். அதுதான் நாங்கள் கருத்தோடு தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் வாசிப்போம் 1 யோவான் 1வது வசனம், 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆமென். முதலாவது எங்களை நாங்க சுத்திகரிக்கணும். இதுக்குத்தான் நான் சொன்னேன் அறை வீட்டுக்கு போகணும்னு. எங்களுடைய அறைக்குள் போயிட்டு கதவை பூட்டி கொண்டு எங்களை நாங்கள் சுத்தப்படுத்தணும். எங்களுடைய பாவமான கண்கள், பாவமான எண்ணங்கள், பாவமான வார்த்தைகள், இத ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல இருந்து நாங்க அறிக்கையிடணும். இத நாங்க ரோட்ல போயில சொல்லலுமா? சபையில நீங்க கேட்டிருக்கீங்களா யாராவது அப்படி ஜெபிக்கிறது? ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவர், அப்படி யாராவது ஜெபிச்சு கேட்டிருக்கீங்களா? நானும் உலகால ஊழியம் செய்யறேன், யாருமே அப்படி ஜெபிச்சு கேட்டதே இல்லை. ஏன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் பாவத்தை மூடிக்கொண்டு அங்க வந்து பரிசுத்தமானாகத்தான் செயல்படுவாங்க. அப்ப ஒரு அறை வீட்டுக்குள்ள போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அநேக காரியங்களை தேவனுங்களுக்கு உணர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்குது. தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு நான் அழுது இருக்கிறேன். அந்த மாதிரி ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நாங்க தவறான வார்த்தையில பேசியிருப்போம், இன்னொரு மனுஷனுக்கு வேதனைப்படுத்தி இருப்போம். இதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய காரியங்கள். அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும்? என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா. நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ளணும். என்னுடைய குறைவுகளை நான் நிறைவுபடுத்திக் கொள்ளணும். என்னுடைய குறைவுகளை நான் அகற்றிக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு தனி இடம் எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. தேவன் பதில் கொடுப்பதற்கு தேவன் எங்களோடு எங்களுடைய இருதயத்தை, வேதம் சொல்ற உடைந்த உள்ளங்களுக்கு நான் சமீபமாய் இருக்கிறேன் என்கிறார். அப்ப பாருங்க, எங்களோட உள்ளத்தை திறந்து நாங்க ஆண்டவருக்கு கொடுக்கும் போது, எங்களை ஆதாயப்படுத்தும் போது, எங்களை பரிசுத்தப்படுத்தும் போது தேவன் எங்கள் மேல அதிக பிரியமாயிருப்பார். நாங்க தேவ சமூகத்துல நெருங்கும் போது அது ஒரு மனதுருக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க பாருங்க, உங்களோட பிள்ளை வந்து உங்களை உங்க மடியில அமர்ந்திருந்து, ஐயோ அம்மா நான் தவறு செஞ்சிட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கிறேங்க அம்மா அப்படின்னு சொல்லும் போது உங்க மனம் எப்படி உருகும்? எவ்வளவு தான் கோபம் இருந்தாலும் அதுக்காக மனஸ்தாபப்பட்டு எங்களிடத்தை மன்னிப்பை கேட்கும் போது எங்களுக்கு மனதுருக்கம் வரும். அதே போல தேவன் எங்களுடைய குறைவுகளை நாங்கள் நிறைவாக்கி கொள்ள முயற்சிக்கும் போது தேவன் மனதுருகிற தெய்வமாயிருக்கிறார். நாங்கள் வாசிப்போம், மத்தேயு 7:7 வாசிப்போம்.
7:7 வாசிங்க. நல்லா தெரிஞ்ச வசனமா இருக்கும் எல்லாத்துக்கும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமா, யாருக்கு இதெல்லாம் நடக்கும்னு கேட்டா, இப்ப நாங்க நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, கேளுங்க, கேட்டோன்னா அவர் கொடுத்துருவாரு. அப்ப இது இங்க வந்து ரொம்ப ஆழமான விஷயம் இருக்கு. இப்ப இந்த வசனத்தை நாங்க கேட்கும் போது, இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது 1 யோவான் 1:9 நாங்க வாசிச்சிருக்கோம். 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது? எங்களுடைய குறைவுகளை, எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லி நாங்க எங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும், மனஸ்தாபப்படணும், ஆண்டவருக்கு எங்களுக்கு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்ப ஆண்டவரத்தில் நாங்கள் நெருங்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறார்? அதற்கான பதிலை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவரிடத்துல நாங்க எங்களுடைய தவறை உணர்ந்துட்டோம், இனி தவறு செய்ய மாட்டோங்கிறோம், இனி சரியா இருப்பேங்கிறோம். இப்படியாய் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். நாங்கள் மனஸ்தாபப்படணும், எங்களுடைய காரியங்களிலே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த சரி செய்து கொள்ளும் போதுதான் நாங்கள் தேர்ச்சிப்படுவோம். என்னுடைய ஊழியத்தின் வாழ்க்கையில எல்லாம் அநேக சந்தர்ப்பங்களில விழுந்த சந்தர்ப்பங்கள் உண்டு, குறைவுபட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு, தவறான காரியங்கள் செய்த சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனா இது எல்லாத்தையும் தேவன் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே வருவார். ஏன்னா தேவனுக்கு எங்களுக்கும் உறவு இருக்கும் போது அவர் பேசுவார். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல நாங்கள் சரி செய்து தேவனுக்கும் எனக்கு ஒரு நல்ல உறவை கட்டி எழுப்பும் போது அவர் உடனடியாக தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்கிறார். உடனடியாக தேவன் எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். இது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம். தேவனோடு சில சமயங்கள்ல நாங்க விழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஊழியக்காரவங்களும் அப்படித்தான், விசுவாசிகள் அப்படித்தான். ஏன்னா சில வேளையில எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நாளும் நாங்க பரிசுத்தமாவே வாழணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்ல பச்சை பொய்ன்ட்டு. எங்களோட வாழ்க்கையில தவறுகள் வருகிறது உண்டு. தவறு செய்யாதமே யாருமே இருக்க முடியாது. அப்ப நாங்க சும்மா சொல்றோம், நானே எந்த தவறுமே செய்யறது இல்லைன்னு சொல்றோம், அதே ஒரு தவறு தான். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? நான் குறைவு உள்ளவன், நான் தவறு செய்கிறவன், தவறு நடந்துரும், தெரியாம அறியாம எதிர்பாராத விஷயமாக இதெல்லாம் நடப்பது உண்டு. ஆனாலும் நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய அறை வீட்டுக்குள் சென்று என்னை ரகசியமாய் பார்க்கிற தேவனிடத்திலே என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்லி, என்னுடைய குறைவுகளை சொல்லி அவருக்கும் எனக்கும் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்கிறேன். என்னை நான் சரிப்படுத்துகிறேன், என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னை தேற்றிக் கொள்ளுகின்றேன். நாங்க இதெல்லாம் செய்யும் போது அவர் எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார். அப்பொழுது என்ன சொல்றாரு? நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் கேட்கும் போது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க என்னத்தை கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? கீழ்ப்படிதலான பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். தகப்பனுடைய குரலை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கொடுக்கப்படும். அதே போல தேவன் உங்களுக்கும் அப்படியான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாங்க இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படியே வாசிங்க சிஸ்டர். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள்.
முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தரங்க கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நாங்க இப்ப 20 வரைக்கும் இதை நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு, எவ்வளவு தெளிவா ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல இருக்கிற நாங்க மற்றவர்களுக்கு துணை போகக்கூடாது, தவறு செய்கிறவர்களுக்கு துணை போகக்கூடாது. தவறுனா அந்த தவறை உணர்த்தக்கூடியவர்களா இருக்கணும். எங்களுக்கு தவறு நடந்துச்சுன்னா அது எனக்கு தவறு நடந்துச்சுன்னு அந்த தவறை நாங்க ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இப்ப இன்றைக்கு நாங்க எங்களுடைய ஜெபத்துல நாங்க என்ன செய்யறோம், ஆண்டவரோடு உரையாடும் போதே ஆண்டவரை ஏமாத்துறோம். அப்ப இப்படியும் நாங்க வாழக்கூடாது. ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள பலன் அடைய வேண்டுமானா தன்னை தானே தாழ்த்த வேண்டும். தன்னுடைய குறைவுகளை ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு அதை நாங்க கைவிட வேண்டும். இந்த நீங்க ஒவ்வொருவரும் எபேசியர் 5வது அதிகாரத்துல அந்த அதிகாரம் முழுக்க நீங்க வாட்சி அதை பார்த்தீங்கன்னா அதுல ஆண்டவர் எவ்வளவு தெளிவா ஆண்டவர் பேசுறான். எபேசி சபைக்கு பவுல் எழுதின இந்த வசனம் இலங்கை தேசத்துல இருக்கிற எங்கட சபைக்கு இது ஏற்றதா இருக்கிறது. அப்ப நாங்க என்ன செய்யணும், தேவ வார்த்தையின் படி வாழ முயற்சிக்கணும். அப்ப இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதனுடைய ஜெபம் உடனே கேட்கப்படும், உடனே அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அப்ப இன்றைக்கு நாங்க இப்படியான ஒரு நிலைமைக்கு வராதபடினால எங்களுடைய ஜெபம் மற்றவர்களை சார்ந்துதான் இருக்குது. மற்றவங்க கிட்ட சொல்லுவோம் எனக்கா ஜெபிங்கன்னு, ஏன்னா நான் ஜெபிக்கிறதுல எந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமான்னு தெரியாது, நம்பிக்கை இல்லை. அப்ப அவரு ஜெபிச்சா சில வேளை எனக்கு பதில் வரும் அப்படின்னு நம்பி அவர்கிட்ட பாஸ் பண்ணிடுறது. சேர்ச்சிலையும் அப்படிதான். நான் ஊழியம் செய்யறேன், எந்த சபையில ஒரு நாள் ஜெப விண்ணப்பம் எடுக்கிறது இல்லை, ஜெப விண்ணப்பம் தேவையில்லை அப்படின்னு நான் ஜெப விண்ணப்பத்தை எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு சில சபைகள்ல வந்து ஜெப விண்ணப்பம் எல்லாம் இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த ஜெபத்தெல்லாம் நீங்க கேட்டு பாருங்களேன். இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஜெப விண்ணப்பம் யாராவது எடுக்கிற நேரம் நீங்க ஒரு நோட் புக்கை வச்சுக்கிட்டு அவங்க பேரை போட்டு அவங்களோட ஜெப விண்ணப்பம் என்னன்னு எழுதுங்க. எழுதிட்டு கடைசியில நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த கிழமை சரி, நீங்க திங்கக்கிழமை சரி, அந்த ஜெபத்தை நீங்க ஆழமா அவருடைய வேண்டுதல் என்னங்கிறத நீங்க பாருங்க. பார்த்து அதுல எது சரியானது அதுக்குன்னு ரைட்ட போடுங்க. இது தேவையில்லாத ஒரு ஜெபம், இது தேவை, அப்படி நீங்க அதை என்ன செய்யுங்க, சரிப்பில பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். என்னன்னா இன்னைக்கு அந்த நிலைமைக்குள்ளதான் ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. சபையில வந்து தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு பெரிய தொல்லை கொடுக்குறான், அவனுக்காக ஜெபிங்க. என்ன அந்த ஜெபத்துல இருக்கு, அவனை இல்லாமக்கணும், அவன் கால் கை உடையணும், இதை நான் பார்த்து ரசிக்கணும். இப்படியாப்பட்ட ஒரு மனநிலைமையில தான் ஜெபிக்குது. அப்ப இந்த மாதிரி ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதற்கு சரியம்மா நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதற்கு உடன்படாதிருங்கள்னு வேத வசனம் சொல்லிடுச்சு. ஆனா நாங்க என்ன செய்யறோம், சரி உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நாங்க ஜெபிக்கலாம்னா அடுத்த சபைக்கு ஓடி போயிடுவோம். அதனால நாங்க என்ன செய்யணும், சரி அவ எது சொன்னாலும் சரி அதுக்கெல்லாம் நாங்க ஜெபிக்கிறோம்னு தலையாட்டுறது. அப்படியெல்லாம் ஒரு நாளும் ஜெபிக்காதீங்க. சொல்லுங்க, இல்ல இல்ல இதுதான் வேதம் சொல்லுது, உன் சகோதரனை நீ மன்னிக்க பழகு. உனக்கு அவன் எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கலாம் பரவாயில்ல, உனக்கு எவ்வளவு அவன் தீங்கு செஞ்சிருக்கான் பரவாயில்ல, நீ மன்னி. அதுதான் முக்கியம். அப்ப இன்றைக்கு நாங்க அப்படி ஜெபிக்கிறது இல்லை, நாங்களும் அவனோட சேர்ந்துக்கிட்டு ஜெபிக்கிறது. ஆண்டவரே இவனை தொடும், இவனை இல்லாம ஆக்கும், இவனை கூட்டம் பரம்பரையே இல்லாம போயிடணும். இப்படி இந்த சொல்ற இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா இப்படியான ஜெபங்கள் தான் இன்னைக்கு ஆக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க எப்படியா ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும்,
இதை நாங்க கற்றுக் கொடுக்கணும், இதை நாங்க பழகிக்கொள்ளணும். எங்களுடைய வாழ்க்கையை மாறணும். அப்ப நாங்க கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவர் கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வரும். அந்த நம்பிக்கைகளை நாங்கள் உருவாகணும். இதுதான் தேவன் எங்களுக்கு செய்யற ஆசீர்வாதம். இன்றைக்கு நிறைய பேரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பாங்க. ஆசீர்வாத பெருவிழா, ஆசீர்வாதமான கூட்டம். நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில ஆண்டவரிடத்துல உறவை நாங்க கட்டி பேணி பாதுகாக்கணும். அப்ப பாருங்க, நாங்க முழங்கால் படியிடும் போது, ஏன் முழங்கால் படியிடணும்னா, நான் எல்லாத்தையும் அடங்கி என்னை அவ்வளவுக்கு தாழ்த்துறேங்கிறது தான் அதன் அர்த்தம். அதுதான் நான் என்னுடைய எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுத்து நான் தாழ்மையா இருந்து ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், உங்களோட உரையாடுறேன். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு எங்களுக்கும் எவ்வளவு ஒரு ஒழுக்கம், எவ்வளவு ஒரு அன்பு இருக்குது. சில பேர் ஜெபம் பண்றத பார்த்தாலே எனக்கு கோபம் வரும். ஏன்னா அந்த ஜெபத்துல ஒரு ஒண்ணுமே இருக்காது. வீண் வார்த்தையில உதட்டுல ஜெபிக்கிற ஜெபங்கள், உள்ளத்துல இருந்து ஜெபிக்கிற ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், அது இன்னொருத்தர் இருதயத்தை அசைக்கும். ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் ஒரு வித்தியாசமான காரியத்தை ஏற்படுத்தும். அப்ப அதனால ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேவன் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் தயவு செய்து கேளுங்க. சிலவேளை நீங்க வேற விதத்துல கற்றுக்கொண்டிருக்கலாம். அப்படி இல்ல பாஸ்டர் இப்படி இருக்கே அப்படின்னாலும் அதையும் நாங்க கலந்து ஆராயலாம். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை நான் அனுபவ ரீதியாக தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்ட காரியங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, எந்த இடத்தில் சொல்லப்பட்டது என்பதை நான் சிந்திப்பேன். அதெல்லாம் சிந்தித்து அதற்கேற்ற விதத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் வித்தியாசமான முறையில பதிலளிக்கிறார். முதல் தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்பதை உணரணும். அப்ப அவர் உணர்றதுக்கு என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நான் அதுல இருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பி எபேசியர் 5வது அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தது போல இந்த காரியங்கள், தீய காரியங்கள், தீய எண்ணங்கள், மற்றவர்களுக்கு துணை போகிற காரியங்கள், இவையெல்லாம் எங்க வாழ்க்கையில இருந்து மாறும் போது தேவன் என்ன செய்வார், எங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த விடயங்கள் இல்லாதபடினாலே அவர்களுக்குடைய ஜெபத்துக்கு சரியான பதில் கிடைப்பதில்லை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை தேவன் முற்று முழுதுமாய் அறிந்திருக்கிறார். அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில தேவன் பல நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னை வெட்கப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ அல்ல, அவர் சரிப்படுத்த விரும்புகிறார். நாங்கள் மற்ற ஜனங்களுக்கு சரியான காரியங்களை செய்கிறவர்களாய் எங்களை மாற்ற விரும்புகிறார். மற்ற ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் தேவனோடு நெருங்கிய ஒரு உறவை வைத்திருக்கிற உண்மையான தேவ பிள்ளை என்று உணர்த்த விரும்புகிறார். உங்களை அர்ப்பணிங்க, உங்களோட வாழ்க்கை அர்ப்பணிங்க. ஜெபிக்கும் போது மற்றவரை பின்பற்றி ஜெபிக்காதீங்க. உங்களுடைய விடயத்துல நீங்க ஆவியானவர் உங்களுக்கு ஏவுகிறபடி நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை பேச பழகுங்க. இப்படியாய் காரியங்களை செய்யும் போது கர்த்தர் வித்தியாசமான விதத்தை உங்களை வழி நடத்துவார். நாங்க ஜெபத்துல அவர் ஜெபிக்கிறது போல நான் ஜெபிக்கணும்னு தேவையில்லை. நான் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிறேன் வேத வசனத்தின் படி. அதுதான் முக்கியம். வேத வசனத்தின் படி நாங்க கற்றுக்கொள்ளணும். வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் எங்களை வழி நடத்துவார். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். நாங்க எல்லாரும் கற்றுக்கொள்ள ஆசைப்படணும். எங்களுடைய தவறை நிவர்த்தி செய்ய நாங்கள் ஆசைப்படணும். கர்த்தர் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில, உங்களோட ஊழியத்திலே, உங்களோட குடும்பத்திலே பெரிதோர் காரியத்தை செய்வார். இது தேவ ரகசியம். இந்த ரகசியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். மேட்டுமையான எண்ணத்தை வைத்து மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற எண்ணத்தில் நாங்கள் இருந்து ஒரு நாள் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாள் எங்களுக்கு சரியான வழியிலே நடக்க முடியாது. என்னுடைய குறைவு என்ன, நான் எங்கு சரி செய்யணும், இதே சிந்திக்கிற மனிதன் எப்பொழுதும் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக மாறுவான். ஊழியத்தில் இருக்கலாம்,
ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், எல்லா விதத்திலும் நாங்கள் சிறந்ததோர் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். அப்படியானால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம். நான் தொடர்ந்து இதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இன்னொரு ஜெபத்தை குறித்து இன்னும் அநேகமான காரியங்களை நாங்கள் பேசலாம். அடுத்த பாடத்திலே நாங்கள் இதை கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாங்க, மிஸ் பண்ணாம. இதை கற்றுக்கொள்வது மூலமா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கற்றுக்கொள்வது மூலமா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஏதாவது கேள்வி இருக்குமானால் கேளுங்க, நான் அதற்கு பதில் இருந்த நான் இல்லாட்டி நான் அறிந்த அந்த வார்த்தையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you, Pastor. Thank you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலும் ஆண்டவர் ஜெபத்தை குறித்ததான காரியங்களை நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. உண்மையாகவே ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் உண்மையாக அவருடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய எல்லா குறைவுகளையும் அவரிடத்திலே, பலவீனங்களையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுக்கு தருவார் என்று சொல்லி எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. கர்த்தர் இன்னும் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்தும் இதன் தொடர்ச்சியை நாங்கள் இனி வருகிற நாட்களிலே நாங்கள் கேட்போம். அப்படியாக நாங்கள் பாஸ்டருக்காக ஜெபி. மஞ்சுளா சிஸ்டர், விஜய் பிரதர் இருக்கிறீங்களா? பாஸ்டருக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மீட்பரும் இரட்சகருமான பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் முழு